வாழ்க்கைய சந்தோஷமா வாழ பழகிக்கிடுங்க. நாளைக்கு என்ன செய்வோம், நாளான்னைக்கு என்ன செய்வோம்னு கவலைப்படாதீங்க. எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படுறத முதல்ல விடுங்க. மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவாங்க. நம்ம பூமியில மனுஷனா பிறந்தத பெரிய பாக்கியங்க. லட்சக்கணக்கான அணுக்கள் நம்மளோட ஓடி வந்ததுங்க. அந்த லட்சக்கணக்கான அணுக்கள்லயும் நீதான் வேணும், நீதான் வேணும், நீதான் வேணும்னு கடவுள் நம்மள பார்த்தாருங்க. அதனாலதாங்க நம்ம தாயின் வயிற்றுல உருவானோம். தாயின் கருவிலேயே உங்களை கண்டுபிடிச்சிட்டாருங்க. சரி, நம்ம தாய் வயிற்றுல 10 மாசம் இருந்தமே, நம்ம வேலைக்கு போய் சம்பாரிச்சா சாப்பிட்டோம். சரி, பூமியில வந்து பிறந்துட்டான், உடனே வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சோமா, இவ்வளவு வயசு வரைக்கும் உயிரோட இருக்குது அவரோட கிருபங்க. அவரு கடைசி வரைக்கும் உங்களை காப்பாத்துவாருங்க. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நிம்மதியா வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க கவலைப்படுறதுனால ஒண்ணும் மாறாதுங்க. நரைச்சு போன தலை முடிய கூட உங்களால கருப்பாக்க முடியாது. கையடிச்சாலும் 4 நாளைக்கு தான் கருப்பா இருக்கும். முடிய கூட மாற்ற முடியாத நீங்க உங்க வாழ்க்கையை நினைச்சு கவலைப்படுறீங்களா? கடவுள் உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டாருங்க. நீங்க கவலைப்பட்டீங்கன்னா கடவுளை நம்பலன்னு அர்த்தம். கடவுளை நம்பினவங்க கைவிடப்பட்டதாக சரித்திரமே இல்லைங்க.